என்ற தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் ஜெப வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்பதற்காக நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமேன், அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசன சத்தமானது உங்கள் குடும்பத்தை வழிநடத்துவதாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நேற்றைய தினத்தில் புதிய ஒரு தலைப்பில் நாம் ஒரு ஆலோசனை கேட்டோம், செய்தியை கேட்டோம். வேறுபாடு ஜீவிதம் என்ன? ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒரு வேறுபாடுள்ள பிள்ளைகளாக வாழும். இந்த வேறுபாடில் தான் நம்ம விழுந்து போகிறாங்க. இதுக்காக இழிவான ஆதாயத்துக்காக, இழிவான நன்மைக்காக, இழிவான ஆசீர்வாதத்தை எதிர்கொண்டு போகும்போது வேறுபாடுள்ள ஜீவிதம் ஜீவிக்க முடியாமல் அநேக ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையை ரட்சிப்பின் அதிகாரத்தை ரட்சிப்பின்குரிய சமாதான சுவிசேஷத்துக்குரிய பிரசங்க கிரியைகளில் விழுந்து அவிழ்ந்து நஷ்டப்பட்டு போகிறாங்க. அதற்கு சில சாட்சிகளை என்னக்குள்ள நான் சொல்லிக்கிட முடியும். ஆமேன். தேவைப்படுகிற இந்த வசனாவுக்கு என்ன வெளிப்படுத்த சொல்லி வசனத்தை நான் முன்னாடி வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு வாரேன். ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, ஒழுங்கற்ற சகோதரனை விட்டு வெளியேறினேன் தான் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சகோதரரை எங்களுக்கு ஏற்றுக்கொண்ட உறவையின்படி நாம் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். 1 Corinthians 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சோதனைப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரணியாவது, பொருளாசைக்காரணியாவது, விக்கிரக்காரனையாவது, உதாசனையாவது, வெறியனையாவது, கொள்ளைக்காரணியாவது இருந்தால் அவருடைய கருத்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவருடைய கூட புசிக்கவும் கூடாது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து தான் நான் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளை, அதுதான் என் சாட்சி சொன்னேன். பாருங்க, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு போனேன்னா அவங்க கூட நான் வச்சு கூட்டு போகிறதுனால என்னுடைய வாழ்க்கை குடியை நான் பயந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் அதே சாட்சிகளில் சொல்ல வேணும்னா, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஒழுங்காக போகிறது வழக்கம். ஆமாம், என் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் இல்லை, நெருக்கம். யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க. பப்பா வேலைக்கு போக மாட்டாங்க, எங்கள் அண்ணாங்க வேலைக்கு போக மாட்டாங்க, எங்கள் சகோதரி படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது. நான் இந்த ஸ்கூல் லீவ் நாள் வரும்போது கொஞ்சம் குணுகுணுப்பு அதிகம் எனக்கு. அதனால் நான் வேலைக்கு போவேன். எனக்கு கெட்ட பழக்கம் என்னன்னு தெரியாதுன்னு வச்சுக்கலாம். நான் நல்ல பிள்ளை, எங்கள் வீட்டிலே என்ன நல்ல பிள்ளை, செல்ல பிள்ளை. 2 அண்ணங்களுக்கு நான் தான் செல்ல பிள்ளை. எங்கள் அக்காவுக்கும் அம்மாவுக்கும் நான் மடிப்பில்லை. எங்கள் அப்பாவுக்கு நான் தலைக்க தோல் மேலே இருக்கிற ஒரு நல்ல ஒரு குட்டி பிள்ளை அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு என்னென்னா எல்லாத்தையும் பாசத்தை நான் பெற்றுவேன். உண்மை, கடைசி பிள்ளை நான் தான். கடைசி பிள்ளை எடுப்பா கைப்பிள்ளைன்னு சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வேண்டாத பிள்ளை, எல்லாருக்கும் அடியும் படுறது நான் தான், எல்லாருக்கும் மிதியம் வாங்குறது நான் தான், எல்லாருக்கும் சின்ன பிள்ளையும் நான் தான். அப்படிப்பட்ட சூழல் தள்ளப்பட்ட பிள்ளை. அப்போ நான் என்ன செய்வேன்னா, நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் என் அம்மாவுக்கு கஷ்டத்தை கண்டு அம்மா வேலைக்கு போவேன் லீவு நாட்களில். ஏன்னா நான் சொல்கிறேன்னா, நான் படாத கஷ்டமே கிடையாது. ஒத்த செங்கல் வரைக்கும் நான் எடுத்து போயிருக்கிறேன். ஒத்த செங்கல் எடுக்க போனாலும் என் தகப்பனார் கொஞ்சம் வசதி உள்ளவர் ஆனபடினால அங்கே என்ன அடிப்பாங்க, பணக்காரக்கமோ வந்திருக்கிறான்னு சொல்லி. பாருங்க, செங்கல்
கொஞ்சம் ஃபாஸ்ட்டு குறைச்சோன்னா அடிப்பாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே ஓடி போய் செங்கல் எடுப்பேன். மண்ணெடுக்க போகணுன்னு வச்சுக்கிட்டுங்களா, எல்லாருக்கும் 1.5 நம்மாட்டி மண் வச்சாங்கன்னா, அன்னைக்கு காலத்தில் மண்ணுட்டி கொடி எங்கள் ஏரியாவில் உள்ள இடம் பாருங்க. எல்லாருக்கும் 2 ஃபுல்லாக அது ஒரு என்ன சொல்கிறது தெரியல, 2 நம்மாட்டி மண்ணுன்னு சொல்லுவாங்க. வெட்டி வைப்போம். கடல் மண் வச்சா எனக்கு 3-4 வச்சு இருத்தி வைப்பாங்க. ஏன்னா வேலைச்சியாக போட்டு எல்லாத்தையும் விற்றுத்துங்களா அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த நடத்துறது தான் என் குடும்பம். கஷ்டத்தில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. வெளியே எங்கள் குடும்பத்தை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி நான் வேலைக்கு போவேன். அப்படி வேலைக்கு போனால் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அம்மா என்னை வேலைக்கு விடுவாங்க. முதல்ல போவேன். போனால் வேலைக்கு போகிறேன். எங்கள் அம்மா கையில் 100 ரூபா அன்னைக்குள்ள சம்பளம் 8 ரூபா 10 ரூபா ஆரம்பத்தில் வேலைக்கு போகும்போது சின்ன வயசில் 4ஆவது படிக்கும்போது வச்சிங்களா 8 ரூபா தான் நம்ம சம்பளத்துக்கு நான் முதல்ல வேலைக்கு போனேன். அது 8 ரூபா அம்மா கையில் கொடுத்தா எங்கள் அம்மா நல்லா வச்சு சந்தோஷமாக மக்களேன்னு ஒரு புத்தகம் கொடுப்பாங்க. மக்களே எண்ணி குடிக்க தண்ணியெல்லாம் கோரி தந்து உடம்பு அழுக்கு தச்சு குடிச்சு ஊற்றி மண்ணில் பொதி விட்டுருவாங்க. அப்போ சந்தோஷமாக இருக்கும். அம்மா ஒரு சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம் எனக்கு கொடுக்கும். மக்களேன்னு கூப்பிடுவாங்க. மக்களே அப்படின்ட்டு யாருமே வேலை செஞ்சு கொடுக்காதனால நான் ஒருத்தர் தான் பப்பா வேலைக்கு போக மாட்டாங்க. யாருமே வேலைக்கு போக மாட்டாங்களா. நான் ஒருத்தனை உழைச்சி கொடுக்குறவானால இந்த இழிவான ஆதாயத்தை எங்கள் அம்மாவுக்கு கொண்டு கொடுக்குறதுனால என்னுடைய வாழ்க்கை நிறைய கெட்ட கிரியைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை 1 நாள் போகும்போது 2 நாள் போகும்போது நல்லது தான், ஆசீர்வாதமாக தான் இருந்துச்சு. அம்மாவுக்கு சந்தோஷம். முதல் நாள் போனேன், ஞாயிற்றுக்கிழமை வேலை கிடச்சி. 2 நாள் போனேன், வேலை கிடச்சி. 3ஆம் நாள் போனேன், வேலை இல்லை. திரும்ப அம்மா சர்ச்சுக்கு போயிட்டு, அக்காவும் சர்ச்சுக்கு போயிட்டு எல்லோரும் போயிட்டு வந்தாங்க. நான் வீட்டில் படுத்திருந்தேன். எங்கேயும் போகலையா? போகலை. வேலை இல்லைம்மா போயிட்டு திரும்ப அப்படியே சரி விட்டாங்க. அடுத்த நாள் என்னாச்சு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனேன். அங்கே வேலை இல்லை. அப்புறம் என்னாச்சு, ஒருத்தர் கேட்டான், படத்துக்கு போகப்போடா, சினிமாவுக்கு போகுமா அப்படின்னு கூப்பிட்டான். இன்றைக்கி சர்ச்சுக்கு போக வேண்டியதான். எங்கே வேலைக்குன்னு அவன் நீவு தானே வாடா, நானும் போகிறேன், நீ வாடா கூப்பிட்டு போனான் சினிமாவுக்கு. அவன் தேட்டரை காட்டி தந்தான். தேட்டரில் சினிமா பார்க்க ஆரம்பித்தோம். அங்கே போனால் அங்கே பீடி குடிக்கிறாங்க, சிதர் அடிக்கிறாங்க, தப்படிக்கிறாங்க, என்னென்னவோ செய்கிறாங்க. கொஞ்ச நாள் பரிசுத்தவானா காத்துக்கொண்டேன். அப்படி போய் எல்லாமே ஆரம்பிச்சு. ஏன் எதுக்கு இந்த சாட்சியில் உங்களுக்கு சொல்கிறேன்னா, விரிவாக சொல்ல போனால் இந்த சாட்சியிலே எனக்கு நிறைய காரியம் போயிடும். ஆனால் வேறுபாடு ஒழுங்கற்ற உன்னுடைய நண்பனை விட்டு விலகணும். அது என்னை பெற்ற தாய் தகப்ப அந்த ஒழுங்கற்ற நண்பனை சேர்த்து விடுறாங்க. எதுக்காக? இழிவான ஆதாயத்துக்காக. உங்கள் பிள்ளைகளை இன்னைக்கு சில இழிவான ஆசீர்வாதத்துக்காக, இழிவான நன்மைக்காக இன்றைக்கு நம்ம இப்படிப்பட்ட தாய் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். பிள்ளையுடைய தொல்லை மாறுவதற்காக இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் கூட மிச்சரை போட்டு, கொஞ்சம் கூட முறுக்க போட்டு, டிவிக்கு முன்ன டிவி பணத்தை போட்டு கொடுத்துக்கிட்டு என்ன செய்யணும்? சாப்பிட்டு மக்களை இருத்திக்கிட்டு நம்ம கதை பேச போகிறோம், வெளியே நம்ம சமையலை பார்க்குறோம். தேவைப்படையே அது இன்றைக்கு இதை செய்வீங்க, நாளைக்கு அந்த புள்ள டிவிக்கு முன்னே உட்காருவான், புள்ள செல்லுக்கு முன்னே உட்காருவான். இதெல்லாம் படித்து வைக்கிறது நம்மளால் தவிர வேறு யாருமே கிடையாது. அதுதான் இப்படிப்பட்ட கிரியலை விட்டு நீங்கள் வெளியே வரணும். அப்புறம் ஒரு ரசிக்கப்பட்ட புள்ள சொந்த வீட்டுக்கு அனுப்புறீங்க. நம்ம வீட்டில் டிவி கிடையாது, நம்ம படம் பார்க்க மாட்டோம். நம்ம வீட்டில் உள்ள பிள்ளை என்ன செய்யுது? நீங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்புறீங்க. ஆவிக்குரிய ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளைய, நம்ம அந்நிய பாஷை பேசி துதிக்கிற பிள்ளைய அங்கே போய் அங்கே வீட்டில் குடும்பத்தோட நம்மளோட சொந்தக்காரங்க வீட்டில் போகுது. அந்த பிள்ளை என்ன செஞ்சிட்ருக்கு?
அங்கே படம் பார்த்துருக்கு, நம்ம பிள்ளைய உட்காந்து படம் பார்க்குது. அப்போ அது அவர் பார்க்க இனிமையாக இருக்குது, நன்மையாக இருக்குது, நேரம் போகுது. அது ஒன்று அதுலேயே அடிமையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சுன்னா அப்போ தான் அந்த வீட்டுக்கு போக இந்த வீட்டுக்கு போக ஆரம்பிக்குது. அது சந்தோஷம். நம்ம என்ன நினைக்கிறோம், சொந்த வீட்டுக்கு போகுது. அதான் இந்த மாதிரி ஒரு வேறுபாடை நம்ம காட்டணும், ஒரு பிரிவினை காட்டணும். இருளை விட்டு ஒளியை பிரிக்கிறது போல வேறுபாடு ஜீவிதத்தை காட்டணும்னா இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகணும்னா கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இங்கே சொல்லியிருக்கு, நல்ல நண்பர்களோட பிள்ளைகளை பழ வைக்கணும் அப்படின்னு ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 2 நண்பர்கள் சேர்ந்து போகிறாங்க. அங்கே இருக்கும்போது அங்கே பக்கத்து வீட்டில் கோழி முட்டை போட்டுருக்கு. முட்டை போட்டுருக்க வீட்டில் ஒரு வீட்டில் பிள்ளைகள் ஒரு கோழியை வெட்டிட்டு உள்ளே இருந்து 2 முட்டை எடுத்தாங்க. எடுத்துக்கொண்டு விடே நீ நீ கொண்டு போடா, ஒன்று நான் வீட்டுக்கு கொண்டு போகிறேன்னு கொண்டு வளர்க்குறாங்க. அதில் ஒரு தாய் என்ன செய்கிறாங்க, ஒரு தாய் அந்த முட்டையை எடுத்து தேங்காய் எண்ணெயில் பொரித்து பிள்ளைக்கு சாப்பிட கொடுத்து அவங்களும் சாப்பிட்றாங்க. அது டேஸ்ட் அதிகமாகி புள்ள மீண்டும் களவில் இறங்குறான். இன்னொரு தாய் பார்த்தா இவனுக்கு இந்த கூட்டம் சரிப்பட்டு வராது, மக்களே இங்கே வாங்கி கூப்பிட்டு அதை எண்ணெயில் பொரிச்சு கொடுத்தா நல்ல கசப்பு கலந்த எண்ணெயில் பொரிச்சு கொடுத்தா. ஏமா இது இப்படி கசக்குது அப்படின்னா, அப்போ அவர் சொன்னான், களவாட்ட போட்டு கசக்குண்டா, இப்படி களவாடக்கூடாதுன்னா. அப்போது இந்த நடத்தையில பார்க்குற வேறுபட்ட ஜீவிதத்தை நல்ல நண்பர்களோட நடக்கும்படிக்கு அதேமாதிரி நம்ம நல்ல முறையில் நடத்தும்படிக்கும் இப்படிப்பட்ட கிரியலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு அவங்களை காட்டுறேன். இந்த பிள்ளையும் வளர்ந்தான், அந்த பிள்ளையும் வளர்ந்தான், ஷார்ட்டாக சொல்கிறேன். அவன் போய் கடைசியில் போய் களவாட்டுக்கு பெரிய ஆள் ஆகிட்டான், பணக்காரன் ஆகிட்டான். கடைசியில் பெரிய ஒரு களவில் மாட்டி அவன் நிற்கும்போது அப்போ அவனுக்கு கடைசி நிலைமை என்னன்னு கேட்கும்போது ஒருத்தர் தாயை கூட்டுவாங்க நீ சொல்லி, என் தாய் இப்படி தான் என்னை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி கடித்தான் அப்படிங்கிற ஒரு கதையை நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். நம்ம என்ன தெய்வ பிள்ளைகளை அப்போ நம்ம ஒரு இழிவான ஆதாயத்துக்காக அந்த பிள்ளைகளை வழி நடத்தணும். நடத்த நிமித்தமாக என்ன ஒரு ரசிப்பின் வழிகாட்டில் மாறுது. அதுக்காக தான் இந்த காரியத்தை நான் சொல்ல வந்தேன்னு தவறாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எப்படி அதுதான் இந்த வருஷம் நமக்கு நம்ம 1-5-12 வருஷத்தில் விபச்சாரக்காரனையாவது, பொருளாதாரக்காரனையாவது, கிடக்காரனையாவது, தாசனையாவது, ஏனையாவது, கொள்ளைக்காரனையாவது அவனோட கலந்துருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை கலந்து கொண்டிருந்தால் நம்ம பிள்ளைகளும் அப்படி ஆவாங்க. அப்படிங்கிற ஒரு வேறுபாட்டுக்குள்ள நம்ம மாறணும். நம்மளும் போகக்கூடாது, நம்மளும் இருக்கக்கூடாது. சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நம்ம துன்மார்க்கிற ஆலோசனை எல்லாம் விட்டு விலகணும். நம்ம என்ன செய்கிறது கிடையாது. இந்த வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி. அப்போ பாருங்க, அன்னைக்கு நான் வேலைக்கு போனேன். வேலைக்கு போகிறேன்னு என்ன நடந்துச்சு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் ஆராதிக்கே போகிறது கிடையாது. பப்பா சீசனில் சபையில் ஒரு நிற்கிறார் தான், அது நான் சபைக்கே போகிறது கிடையாது. அவன் கிறிஸ்தவ வாழ்க்கையை நஷ்டப்பட்டு போச்சு. வசனத்தை படிக்க வேண்டிய பிள்ளை கொஞ்சம் ஆசீர்வாதத்துக்காக நன்மைக்கா படிப்பு வழியில் போயிடுச்சு. ஃபுல்லாக ஞாயிற்றுக்கிழமானா சனிக்கிழமானா ஃபுல்லாக படம் பார்க்க போகிறது. ஒரே தேட்டரில் 7 வாட்டி 8 வாட்டி. ஆமாம், வீட்டில் இருக்க காசை திருடி கொண்டு கூட போக வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டேன். நன்மையான வாழ்க்கை கெடுவதற்கு இடிவான ஆசீர்வாதத்தை அடி அதை விட்டு விலகுதான் உங்களை பார்த்து சொல்கிறார். உங்கள் பிள்ளைகளையும் அதுக்குள்ளே நடத்தாதீங்க. நான் 1000 முறை சொல்லுவேன், என் விசுவாசிகளை சொல்லுவேன், ஐயோ வேண்டாப்பா, என் பிள்ளை கிறிஸ்துக்கு நடந்தால் போதும். அநேகர் பாருங்க தொல்லலாமல் இருக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகள் தொல்லாமல் இருந்தால் போதும். ஒரு செல்ஃபோனை வாங்கி தனியாக விட்டுறாங்க. அந்த காலம் எல்லாம் பிள்ளைகள் புள்ளியண்டா வளர்ந்து நல்லா உஷாராக இருப்பாங்க. ஸ்கூலு லீவு விட்டாங்கன்னா தெருவில் பிள்ளைகளுக்கு அட்டூழியமாக இருக்கும். அது பாரமாக இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்திங்க ஒரு பிள்ளைகளை தெருவில் தேடினா வாலிபர்களையும் ஒருத்தரையுமே காணலை. ஏன் காணலை? எல்லா கையிலையும் உலகம் இருக்குது.
எல்லாம் இப்போ என்ன ஆகுதுன்னா அப்படியே புத்து பிடிச்சி நடக்குது. உண்மையா நான் பொய் சொல்லையா, நான் ஜெபிக்கிற ஊழியக்காரன் ஏன் எல்லாம் ஃபுல்லாக இப்படி கண்ணெல்லாம் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கு. படிக்குது, கொடுபோது கடைசியிலேயே அடிச்சுட்டு இருக்கு. ஏதோ படிக்குது, எதுவுமே கிளியராக இருக்க மாட்டேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லீவ் விட்டா பிள்ளை என்ன செய்யும், பேட்டு கிரிக்கெட்டு மட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே சாடி வரும், விளையாடும், உடம்பு எக்ஸசைஸு, நல்ல ஆரோக்கியம். இன்னைக்கு பிள்ளைகளில் விளையாட போனா கூட போக மாட்டேங்குது. பிள்ளைகள் இப்போ செல்லில் விளையாடிட்டு இருக்கு. செல்லில் விளையாட்டுலே அங்கே இருக்க பிள்ளை எப்படி நாகர்கோவிலில் இருக்கிற புள்ள, மார்த்தாண்டத்தில் இருக்கிற புள்ள, சென்னையில் இருக்கிற புள்ள, பெங்களூரில் இருக்கிற பிள்ளை சேர்ந்து ஒரே வழியில் இருந்து விளையாடிட்டு இருக்கு. விளையாட்டுகளை சேர்த்து போய் செல்லில் கண்ணெல்லாம் பூத்து போய் கண் பார்வை கெட்டு விரல பார்த்தீங்கன்னா இப்படி கையெல்லாம் இப்படி குறைச்சி பிடிச்சி இப்படி இருக்குது. எல்லாம் மத புத்தியாகி போய் இப்படி இருக்குது. அறிவு கூட்டிச்சு. நான் எதுக்கும் குறைச்சி இல்லைல்ல, பிள்ளைகளை கவனிச்சிருங்கிறேன். இப்போ செல்லு இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அன்றைக்கு பிள்ளைகள் செல்லுலேயே தன் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி தன்னுடைய வழிகாட்டுலேயே மறந்து போய் இப்படிப்பட்ட இடத்த விட்டு நீ பிள்ளைகளை தனியாக திருப்புங்க. பிள்ளைகளை தனியாக விடாதீங்க. ஆமேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஒரு புத்தியங்களுக்கு எத்தனை பேருக்கு அஞ்சு வைக்கிறது, எத்தனை வாலிப பிள்ளைகள் எம்ஏ படித்து பிஇ படித்து என்னெல்லாம் படிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் செல்ஃபோனுக்கு அடிமையாகி வந்து விழுறாங்க, குடிக்க அடிமையாகி வந்து விழுறாங்க. நெட்டில் பார்த்து என்னென்னமோ பண்ணி என்னென்னமோ செய்து நெட்டில் அதை சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஆமேன் என்று சொல்லி அதையெல்லாம் கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு பிள்ளைகள் நஷ்டப்பட்டு போகிறாங்க வாழ்க்கையை. அப்படிப்பட்ட காலகட்டம் வந்திருக்கு. ஆனால் அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எழுதி வச்சிருக்கிறான், இப்படிப்பட்ட சந்ததியை விட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைகளை நடத்தி ஆவிக்குரிய வழிகாட்டலுக்கு காட்டி நடத்துக. நாம் ரசிக்கப்பட்ட பிள்ளைக்கும் மற்றவர்களுக்கும் வேறுபாடு காட்டுங்க. நல்ல காரியங்களை டிவியில் நீங்கள் டிவியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்துக்குள்ளே உள்ள உடைக்காரருடைய செய்திகளை ஒரு செல்லுலையும் எல்லாவற்றையும் நீங்கள் சின்ன பிள்ளையிலே பார்த்து செல்லுலையாக இருந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவ புரோகிராம நல்ல புத்தி சொல்லுகிற உடைக்காரருடைய வசனங்களை கேட்கும்படிக்காக இல்லை டிவியில் வசனங்களை வார்த்தைகளை கேட்கும்படிக்கு பாடல்கள் நிகழ்ச்சிகளை கேட்கும்படிக்கு நீங்கள் ஒரு வேறுபாடுள்ள சந்ததியாக உங்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கும் போது ஊழியக்காரருடைய பெயர்களை சொல்லி ஊழியக்காரருடைய பெயர்களை சின்ன பிள்ளைகள் பொம்மை படத்தை காட்டி அடி வெட்டு குத்து சட்டை அந்த இந்த படத்தை காட்டி பிள்ளைகளை வளர்க்காதபடிக்கு ஆண்டோடைய கிருபைக்குள்ள ஊழியக்காரர்களின் பாடல்களையும் வசனங்களை போதிக்கிற நிகழ்ச்சிகளையும் கேட்டு அதன்படி எத்தனையோ இன்றைக்கு இந்த ஜாய்குட் நியூஸ் மாதிரி மகிமையான சேனல்கள் இந்த பூமியில் வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சேனல்களை நம்ம செல்லில் பதிவிறக்கம் செய்து அதை புரோகிராம பிள்ளைகளுக்கு காட்டுங்க. நல்ல ஊழியக்காரருடைய சாட்சிகளை, நல்ல ஊழியக்கார பிள்ளைகள் நடத்துதலை, நல்ல பிரசங்களை, பிள்ளைகளுடைய பாட்டுகளை இந்த எல்லாம் கேட்டு பிள்ளைகளை அது உற்சாகம் வளர்த்துவீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் இருளின் பிள்ளைகளாக அல்ல, ஒரு ரசிக்கப்பட்டு வேறுபாடு பிடிக்கப்பட்டு வேறுபாடு சந்ததியாக மேன்மை காண படிப்பில் காரியத்தில் மேன்மை காணும்படிக்கு இருக்க செய்வார் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுதான் இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறேன். ஆமாம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்தை கூட நான் உங்களுக்கு வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். ரோமர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வருஷத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவரை விலக வேண்டும் என்று
உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? நான் புத்தி சொல்லுகிறேன். நான் இப்போ வருஷத்தை சொல்லல, புத்தியா சொல்லுகிறேன் அப்படின்னு அந்த பவுல் சொல்றான். நமக்கு தேவ பிள்ளைகளே, நான் புரிந்து கொள்ள வேணும். அப்போ நான் பவுல் ரோமக்கிற நிறுவனம் சொல்லி இருக்கிறார். என்ன மக்களே, இந்த வார்த்தை வசி கேளுங்க. சந்ததி வேறுபாடுங்க. ஏதாவது ஒன்று நம்ம வேறுபாடை காட்டணும். பாருங்க, நான் எல்லாம் இந்த ரசிக்கப்பட்ட பிறகு வெத்தவசி கொண்டு போன பிறகு வெத்தவசிக்காரம் எது கட்டாலும் சொல்லுவாங்க. உலகத்தை யார் வேணும் கட்டாரத்தை பேசலாம். ஒரு பாஸ்டர் கட்டாரத்தில் பேசுகிற ஏற்றுக்குங்களா? இல்லை ஒரு விசுவாசப்புள்ள கட்டாரத்தை பேச ஏற்றுக்கலாம். யார் வேணும் உலகத்தில் அலுவலத்தில் வெட்டு குத்து வச்சு சண்டை பிடிக்கலாம். ஒரு பாஸ்டர் வெட்டத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படி போனால் ஏற்றுக்குவீங்களா? வேறு விசுவாசப்புள்ள ஒரு வெந்தவசிக்காரி தண்ணி தொட்டியில் சண்டை பிடிச்சா இவன் எல்லாம் ஒரு வெந்தவசிக்காரியா? இல்லை, இது உலகத்துக்குள்ள எந்த மனுஷங்க சொன்னாலும் அப்படி வார்த்தை வராது. அப்போவே அந்த வேறுபாடை அவங்களே காட்டுறாங்க. ஒரு ஆவிக்குரிய ஒரு முன்னேற அவங்கள ஒன்று மேன்மைப்படுத்துகிறாங்க. அதுக்கு நீ மேன்மை உள்ளவராக இருந்தான்ற ஒன்று பார்த்து சொல்கிறாரு. ஆமே, என்ன தேவைப்படுகல. நாளைய தினத்திலும் இந்த வசனத்தை வார்த்தைகளை குறித்து நான் வரப்போகிறேன். 5 நிமிடம் செபிக்கணும். இன்றைக்கு இப்படிப்பட்ட கிரியைகளை உழுது கிடக்கிறோம். நாம் உணர்வடைய வேண்டும் என்று நான் உங்களுக்கு இன்றைக்கு புத்தி சொல்லுகிறேன். என்ன சொல்கிறேன்? புத்தி சொல்லுகிறேன். ஆமேன். நம்ம இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணுறோம். இழிவான ஆதாயத்துக்காக, கஷ்டத்துக்காக எல்லாம் சில காரியங்களை நம்ம கண்டிப்பாக சகிச்சு தான் ஆகணும். பாடுகளை சகித்து தான் ஆகணும். அதுக்கும் வேத வசனம் சொல்லுது. முதல் வருஷத்தில் நம்ம படிக்கும்போது நீ கண்டிருப்பீங்கன்னு சொல்கிறேன். அல்லேலூயா மேன். உங்களுக்கு அநேக வசனங்களை நான் இது குறித்து கேட்காமேன் நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும். நான் அப்படியே ஆண்டவருக்குள்ளே பேசி கொண்டு இருக்கிறதுனால எனக்கு வசனத்துக்கு நேரம் போக எனக்கு ஆண்டவர்களை கொடுக்கல. ஜெபிக்க போகிறோம். வேறுபாடு காட்டுற பிள்ளைகளாக நீங்கள் மாறணும். ரைட் நோ இந்த கடம்புடுக்கு ஜெபிப்போம். இயேசு நாமத்தில் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. எங்கள் பிள்ளைகளை நீர் திடப்படுத்துவீராக. எங்கள் பிள்ளைகளை நீர் உறுதிப்படுத்துவீராக. கர்த்தர் கிருபை எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு நான் புத்தி சொல்லி இருக்கிறேன். இந்த புத்தியான ஒரு வேறுபாடு ஒழுங்கற்ற சந்ததிகளை விட்டு வேறுபடுத்தப்பட்ட பிள்ளைகளாக வேறுபாடு ஜீவிக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வல்லமை வெளிப்படும்படிக்கு அப்போ இறக்கம் செய்யணுமா ஜெபிக்கிறேன். இயேசு ரத்து கொண்டு முத்திரை போட்டு வேண்டிய இப்போது அடியேன் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அற்புதம் நடக்கும்படிக்காக, அதிசயம் நடக்கும்படிக்காக கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் கண்ணீரோடு நிற்கிறாங்க. ஐயா, உண்மைதான் ஐயா. எங்கள் வீட்டுக்குள்ளே என் பிள்ளைகளை நான் எப்படியெல்லாமோ வளர்த்தேன். இன்றைக்கு செல்லில் அடிமைட்டாங்க. எங்களை தெரியாமலே எங்கள் பிள்ளைகள் இருளுக்குள்ளே போயிட்டாங்கப்பா. நல்லா தான்ப்பா வளர்ந்தாங்க, நல்லா படித்தாங்க, நல்லா ஜெபிச்சாங்க, நல்லா துதிச்சாங்க. அந்த இன்றைக்கு எப்படி உழுது போனாங்கன்னு தெரியல. எத்தனை மாணவ சகோதர பிள்ளைகள், சகோதரிமார்கள், வாலிப சின்ன பிள்ளைங்க, படிச்சுக்கிட்டு வேலைக்கு போக வேண்டிய பிள்ளைங்க, படிச்சுக்கிட்டு ஒளி கொடுக்க வேண்டிய பிள்ளைங்க, படிச்சுக்கிட்டு ஆமை என்னுடைய கஷ்டம் ஆர்வென்று காத்திருந்த சூழ்நிலையில் புத்தி பேதளிக்கப்பட்ட பிள்ளைகளை போர் திக்கு போய் நிற்கிறாங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு சிலரை முங்கி போய் இருக்கிறாங்க. அவங்க செய்யறது அறியாமல் செய்கிற கண்ணீர் அடிக்கிற என் அன்பு தாயி,
கர்த்தரை கிருபை கொண்டு சொல்லுகிறேன். உங்க பிள்ளைகளை கற்ற தொடுகிறார். கர்த்தருடைய கிருபை இறங்கி கொண்டு இருக்கிறது. இப்போதை கர்த்தருடைய வாக்கியமாய், இப்போதை கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும், ஒரு வேறுபாடு உண்டாகட்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட இருள் வாழ்க்கிற பிள்ளைகள், செல்வரில் அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் செல்லில் விடுதலை பெறுவார்களாக. செல்லில் பார்த்து பார்த்து விளையாட்டு, பாட்டு, கூத்து என்று வேண்டாத காரியங்களை பார்த்து பார்த்து தன்னுடைய வாழ்க்கையில் நஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். படிப்பை கோட்டை விட்டு கொண்டு இருக்கிறார். பிள்ளைகளை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் இப்போதே இந்த சத்தம் தொடுக்கிற இல்லங்களில் கேட்கிற பிள்ளைகள் மத்தியில் வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே தொடுவீராக. பிள்ளைகளை தொடுவீராக. இயேசு வாலிப பிள்ளைகளை தொடுவீராக. சகோதரர்மாரை தொடுவீராக. சகோதரிமார்களை தொடுவீராக. வேண்டாத அவசரமான படங்களை பார்த்து ஆண்டவரே கொண்டிருக்கிற நண்பர்களுடைய தொடர்புகளை விட்டு எங்கள் பிள்ளைகள் துண்டிக்கப்படுவார்களாக. வேண்டாத நண்பர்கள் அனுப்பி கொடுக்கிற படைகளை பார்த்து எங்கள் பிள்ளைகள் சீர்கட்டு போகாதபடிக்கு வேண்டாத நண்பர்களுடைய தொடர்பு இப்போது துண்டிக்கப்படுவதாக. ஒரு கொலமையை ஊற்றுவீராக. வேறுபாடை உண்டாக்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை நடக்கட்டும். ஆண்டவரே இயேசுவே, பிசாசு வஞ்சித்து விடாதபடிக்கு உம்முடைய கிருபையை கொண்டு காத்திருக்கிறேன், ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன். உம்முடைய மகிமையினாலே காத்து வழிநடத்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறேன். நீரே எங்கள் பிள்ளைகளை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆமென். காரியாத்துறமான பீமா ஸ்கூலுக்கு போவதற்கு அவன் முடியாதபடிக்கு திக்கட்டு போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகத்தக்கதாக வழிகாட்டுவீராக. இயேசுவே உடைய மகிமை வெளிப்படட்டு. இயேசுவே உடைய நாம மகிமை வரட்டு. சாட்சிய பிள்ளைகளை எழுப்புங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வேலைக்காக, ஆமென், மேற்படிப்புக்காக இயங்கிற பிள்ளைகளுக்கு தேவைகள் சந்திக்கப்படும்படி கற்றுக்கிறீர்கள். எல்லா வேறுபாடான சந்ததிகளை விட்டு வேறுபடுத்தி வளர்த்த கிருபைத்தான் ஆண்டவரே. மேற்படிப்புக்காக எங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறாங்க. நல்ல பிள்ளைகளை கொடு. வேறுபாட சந்ததியை விட்டு வழிவிலக பண்ணி நல்ல நண்பர்களை கொடுக்கும்படிக்கு ஞானத்தோடு பேச நடந்து கொள்ள கற்றுக்கிற இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.